Hi friends, welcome to Taste Bud Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Dhaba style authentic combo meal Dal Makkani and JEERA rice. Yes, this is an authentic Punjabi dishங்க. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நம்ம கண்டிப்பா இது பஞ்சாபி ரெஸ்டாரண்டோ இல்லனா ஃபுட் கோர்ட்லயோ இது ஆர்டர் பண்ணி சாப்பிடாம இருந்ததே கிடையாது. ரொம்ப டேஸ்டியானது, வெரி ஹை இன் புரோட்டீன். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். எப்படி இது சூப்பரா நம்ம வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டியது நமக்கு உளுத்தம் பருப்பு, ஆனா தோல் நீக்காத உளுத்தம் பருப்பு, உரத் தால். இது 1 கப் எடுத்திருக்கேன். நீங்க 1 கப் எடுத்தீங்கன்னா நல்லா நிறையவே வரும். 2 வேளை வச்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வரும். அதோட ஒரு 1/4 கப் ராஜ்மா, ரெட் கிட்னி பீன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு 1/4 கப் வேணும். 2 சேர்த்து நைட்டே ஊற வச்சு நல்லா 8 மணி நேரமாவது மினிமம் ஊறணுங்க. இது ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல முத்து முத்தா நல்லா வந்துடும். அது ஸ்கின் நீக்காம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதோட கலர் மெயினாக அந்த தோல்னால தான் நமக்கு வரப்போகுது. இப்போ இது 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பல்லு பூண்டு நம்ம இந்த பருப்புல சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு இப்போ போட்டிங்கன்னா அந்த பருப்பில் நல்லா போய் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு, பருப்புக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 6 to 7 விசில்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தால் மக்னிக்கு என்னென்ன வேணுமோ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தால்னா பருப்பு, மக்னினா பட்டர். பட்டர் இல்லாமல், வெண்ணெய் இல்லாமல் தால் மக்னி கிடையாது. ஸோ அதனால இதுக்கு ஒரு 50 கிராம் to 70 கிராம் பட்டர் இருந்தால் சூப்பராக இருக்கும். பட்டர், அப்புறம் 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். இது நம்ம அப்புறமா பியூரே பண்ணிக்க போகிறோம். இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனு எடுத்திருக்கோம். இதோட சேர்த்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவே. அப்புறம் ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம். ஒருவேளை ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நம்ம அதுக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். இது கசூரி மேத்தி, 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா பொடிச்சா பொடி பொடியாக ஆகிடும். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா திப்பி திப்பியாக நிற்கும். அதனால் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மைக்ரோவேவில் ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா மொறு ட்ரை ஆகிடும். இந்த தக்காளி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி அதோட ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் வெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் பாதி வெண்ணெய் இப்போ ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கிறேன். மீதி வெண்ணெய் முடிச்ச அப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் வெண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் சூடாகி கரைஞ்சதும் நம்ம இதில் ஜீரகம் போட்டு வறுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிக்கலாம். இது வெண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா இந்த வெண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஹீட் கம்மி பண்ணி வச்சுட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப நேரம் வறுத்தோன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம இது ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அடி பிடிக்காமல் இருக்கும், நல்ல பச்சை வாசனையும் போயிடும். அதை காட்டாக வெளியில் வர அந்த ஸ்மோக்கும் வராமல் இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது கொதிக்க விட போகிறோம். இது கொதிக்கிற டைமில் பாதி கசூரி மேத்தி நம்ம ஆட் பண்ண போகிறோம். மீதி கசூரி மேத்தி கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாதி அளவுக்கு வச்சுருந்த ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ குக்கர் தால் எல்லாமே நம்ம நல்லா மசிச்சுக்கலாம்.
மத்தாலேயோ இல்லை கரண்டியாலேயோ நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காயிடும். அதனால நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆற ஆற நல்லா கட்டியாயிடுங்க. ஸோ அதனால பயப்படாமல் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் கடைசியாக வந்து நம்ம ஒரு 1/4 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். ஒருவேளை ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் வந்து ஜீரா ரைஸோட இல்லாமல் சப்பாத்தி, ரோட்டி, நான், புலாவ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் கூட சூப்பராக சூட் ஆகும். இப்போது கடைசியாக வந்து நம்ம வந்து கசூரி மேத்தி வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தால் மக்னி ரெடி. சுட சுட தால் மக்னி. நீங்கள் ஆற ஆற கெட்டியாயிடும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அப்புறமா ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த காம்போவில் அடுத்து பார்க்குறது ஜீரா ரைஸ். ஜீரா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் இதுக்கு வேணும். பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். உப்பு, பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷமாவது பாஸ்மதி ரைஸ் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக சூப்பராக ஜீரா ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா குக்கரில் வைக்காமல் இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு வடித்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் அதில் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஜீரகம் சீக்கிரமாக வந்து கருகிடும். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே ஜீரா ஆட் பண்ணிவிடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கிள்ளி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வந்து நான் கீறி இருக்கேன், ஸோ தட் உள்ளே இருக்கிறது வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்துருக்கோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றினா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 2 விசில். அதில் இருக்கிற ப்ரெஷர் நேச்சுரலாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா பொங்கிடும், இல்லைனா ரைஸ் வந்து வெந்திருக்காது சரியா. இப்போ பெரிய கரண்டி போடாமல் ஒரு ஃபோர்க்கால் லைட்டாக ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆகி பர்ஃபெக்டாக தனித்தனியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸான ரெசிபி. தால் அது அவ்வளோ ஹை இன் ப்ரோட்டீன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஒரு பெல் பட்டன் கூட அமுக்கிடுங்க. அப்போ தான் அடுத்த வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோடு நான் உங்களை பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.